ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு என்னோட காலேஜ் லைஃப் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் ஜர்னி இன் மை லைஃப். நான் என்ன படிச்சிருக்கேன், எந்த மாதிரி என்னோட காலேஜ் ஜர்னி இருந்தது எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோட எண்டில் எல்லாம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஜஸ்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்தா புரியாது. ஸோ அதனால ஒரு ப்ரீஃபிங் மாதிரியும் இந்த vlogல ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோட எண்டுக்கு போகலாம். அப்படி இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் 2019 and 20 இந்த இயர் தான் என்னோட காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர் டைம் டியூரேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை. ஒரு நம்ம கவுண்ட் பண்ணலாம் ஃபிங்கர்ஸில், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அண்ட் ரொம்ப பாண்டிங்லாம் இருக்காது. பட் அதுலேருந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னும் வரைக்கும் என் கூட நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ மெயினாக ஸ்கூல் லைஃப் அப்படி தான் இருந்தது. பட் காலேஜில் பார்த்தா ஃபுல் ஆப்போசிட் ஆகிட்டு. நான் ஸ்கூலில் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பேன். முன்ன எதுவும் பேச மாட்டேன், சைலண்ட்டாக ஒரு கார்னரில் உட்காந்து அந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சன் இருந்தேன். பட் காலேஜில் அப்படி என்னை மாற்றிட்டு நான் முன்னாடி 3000 பீப்புள் இருந்தாலும் அவங்க முன்னாடி பேசியிருக்கேன். அப்படி சுச்சுவேஷன்ஸும் வந்திருக்கு. நிறைய கிளாஸ் முன்னாடி, நிறையா பிளேசஸில், ஸ்டேஜில், அப்புறம் நிறைய ஒகேஷன்ஸ் வந்தது. எல்லாத்துலேயும் நான் இருந்தேன் ஃபஸ்ட்டாக. ஸோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேயே ரோட்ராக்ட்னு ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அது என்னன்னு எனக்கு காலேஜில் போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. ஸோ ரோட்ராக்ட் என்னென்னா, நம்ம ரோட்ரி எப்படி ஒரு அடல்ட்ஸ்க்காக அவங்க கம்யூனிட்டி சர்வீஸ் பார்ப்பாங்க, ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி அவங்க கம்யூனிட்டி சர்வீஸ் பார்ப்பாங்க, அப்புறம் ஏதாவது நல்ல விஷயம் அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. பட் நாங்கள் ரோட்ராக்டர்ஸ் மீன்ஸ் ரோட்ராக்ட் அது யங் ஜென்ரேஷன்ஸ், யங் பீப்புளுக்காக எங்கள் காலேஜ்லேயே இருந்தது. ஸோ அதில் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கும். பிரசிடெண்ட் இருப்பாங்க, செக்ரட்டரி இருப்பாங்க, ஃபைனான்ஸ் இருப்பாங்க, ஹெச்ஆர்டி இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸையும் ஹேண்டில் பண்ணுவோம், ப்ளஸ் நிறைய கம்யூனிட்டி சர்வீஸும் பண்ணுவோம். காலேஜில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ், காலேஜ் டிசிப்ளின், அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி எங்கள் டீமாக நாங்கள் இது பண்ணுவோம். பட் நான் ஃபர்ஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். எங்களோட செகண்ட் இயரோட ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட சீனியர்ஸ் தான் பொசிஷன்ஸில் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் எங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் ஜஸ்ட் ஒரு மெம்பராக மட்டும் நம்ம ஆக்டிவிட்டீஸில் பார்ட் எடுக்க முடியும், அந்த மாதிரிலாம் பண்ணணும். பட் செகண்ட் இயரில் தான் நம்ம போஸ்டிங் போக முடியும். பட் அதுலேயும் எப்படின்னா ஒரு 300 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து கோர் மெம்பர்ஸில் வரணும், அப்புறம் டீம் மெம்பர்ஸில் வரதுக்கு நம்ம இன்டர்வியூ பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்காகவும் நான் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் 1 இயர் ஃபுல்லாக ரோட்ராக்டில் இருந்ததுக்கப்புறம். ஸோ 1 இயர் நல்ல பெஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கூட, அப்புறம் எங்களோட சீனியர்ஸ் கூட. அப்புறம் நிறைய நாங்கள் கம்யூனிட்டி சர்வீஸ்க்காக ஆர்ஃபனேஜ் போவோம், ஓல்டேஜ் போவோம், அப்புறம் நிறைய ஸ்கூல்ஸ் போவோம், அண்டர் டெவலப்ட் பிளேசஸ் போவோம், டீமாக மீட்டிங் பண்ணுவோம், எங்கேனாலும் டீமாக தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் எல்லாமே அப்படி தான் போச்சு. கூடவே என்னோடய ஸ்டடீஸ்லையும் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் A1 அந்த மாதிரி தான் கிடச்சிருந்தது ரிப்போர்ட்லேயும். அண்ட் இதுக்கு காலேஜ் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க, டீச்சர்ஸ், அப்புறம் எங்களோட பிரின்சிபல், சூப்பர்வைசர் எல்லாமே சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் இருந்தது. இப்போ நம்ம செகண்ட் இயர் போகும்போது நம்ம இஷ்டம் இருக்குது, நம்ம டீமில் ரோட்ராக்ட் டீமில் இருக்கணும், நம்ம அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணணும், அந்த மாதிரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ ஒரு நாள் இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். அன்றைக்கி நம்ம இன்டர்வியூ கொடுக்கணும். அப்போ 300+ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க இன்டர்வியூக்காக. பட் அதில் ஒரு 15 to 20, ஐ திங்க் 20 கூட இருக்காது, அதுக்குள்ள மெம்பர்ஸ் தான் செலக்ட் ஆவாங்க. முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் என் நேம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் சேர்வுமன் ஹெச்ஆர்டி அப்படின்னு. ஸோ அங்கே இமோஷ்னல் ஆயிடுவேன். பிகாஸ் 300க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. பட் அதில் கோர் டீமில் செலக்ட் ஆகிறது பெரிய விஷயம். ஸோ அது அப்போது ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் இன்டர்வியூக்கு வந்திருந்தோம். பட் நீங்கள் விண்டோவில் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோ டைம் வரை நாங்கள் எல்லாருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் நான் போனது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான். பிகாஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் கோவிட்னால காலேஜ் போக முடியல. ஸோ வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸில் அட்டாச் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் ரோட்ராக்ட் பற்றி மட்டும் இல்லை, பட் எங்களோட காலேஜ் மூமெண்ட்ஸும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் எல்லாருமே டீமில் இருக்கோன்னு அர்த்தம் இல்லை, நாங்கள் சில பேர் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஆல்சோ இந்த ரோட்ராக்ட் ஜர்னினால் ரொம்ப கற்றுக்கிட்டேன். மீன்ஸ் எப்படி நம்ம கான்ஃபிடென்ஸாக பேசணும், எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும், அப்புறம் ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு நிறைய பேர் இருக்காங்க, ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் எப்படி ஸ்டேஜில் பேசணும், அந்த மாதிரி நிறைய கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு.
ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தி பேர் சொல்கிறது என்ன ஸ்கூல் லைஃப் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. பட் எனக்கு காலேஜ் லைஃப் தான் பெஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல் மெமரிஸ் அண்ட் ஃபன், ஃப்ரெண்ட்ஷிப், ஹாப்பினஸ் எல்லாம் தாண்டி நம்ம நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம். அந்த லேர்னிங்ஸ் தான் இன்னுமே ஜாபில் கூட ஹெல்ப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபிடென்ஸாக பேசுறது, அப்புறம் கம்யூனிகேஷன், இது எல்லாமே அங்கேருந்து தான் பில்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா பேரண்ட்ஸாக இருக்கீங்க, உங்களோட சில்ட்ரன்ஸ் வந்து காலேஜில் அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு கண்டிப்பாக விடுங்க. பிகாஸ் என் பேரண்ட்ஸும் இதில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால தான் நானும் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணியிருக்கேன். நம்ம vlogோட எண்டுக்கு வந்துட்டோம். பட் இனிமேல் தான் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் உங்கள் பெஸ்ட் மெமரியை காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
तुझे याद आज मेरी गलियां, बसाऊं तेरे संग में अलग दुनिया। न आए कभी दोनों में जरा भी फसले, बस एक तो हो एक में और कोई ना है मेरा सब कुछ तेरा। शामें मलंग सी, रातें सुरंग सी, बागी उड़ान पे ही ना जा। हो तो उदास तेरे पास पास मैं रहूंगी जिंदगी भर, ना हो तो उदास तेरे पास पास मैं रहूंगी जिंदगी भर। सारे संसार का